நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் புட்டு. சரிங்களா? என்ன மீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பாருங்கள், செப்புளி மீன். சரிங்களா? இந்த மீன் வந்து நம்ம புட்டு செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து கெளுத்தி மீன் புட்டு அப்படின்னு செஞ்சு போட்டிருந்தோம். அதுலேருந்து கொஞ்சம் மாறுபடும். நம்ம வந்து இந்த ரெண்டு மெத்தேடில் தான் நம்ம வந்து வீட்டில் புட்டு செஞ்சு அதிகமாக சாப்பிடுவோம். ஆனால் வேறு லெவலில் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரியும் விட மாட்டான், எனக்கு புட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவன் சாப்பிடும் அதிகமாக. அந்த ரெசிபியை உங்களுக்கும் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? இதை எப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மீன் கட் பண்ணுறதை நான் இன்றைக்கி காட்டல, என்ன சைஸ் மீன் அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மட்டும் தான் காட்டியிருக்கேன். மீனை கழுவி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொடுத்து நறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பரிசாக போட்டு வைக்க வேண்டாம். நம்ம வந்து மீன் வந்து ஒரு 2 கிலோவாக இருக்கும், அந்த சைஸ் மீன் தான் செப்புளி. இன்றைக்கி வந்து எந்த மீனுன்னா இந்த மீன் தான். நீங்கள் காட்டியிருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். நான் மண்டை முழுசாக போட்டிருக்கேன், ஏன்னா சாதம் இந்த இடத்துலலாம் இருக்கும், நம்ம எடுத்துகிட்டு நம்ம ரிம் பண்ணி போட்டுடலாம். அதுக்காக அப்படி முழுசாக போட்டிருக்கேன். மொத்தத்திலே 4 துண்டாக போட்டிருக்கேன் 2 கிலோ மீன். சரிங்களா? இதை அவிச்சிட்டு நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. மீன் எப்படி இருக்குன்னு அந்த கொரோனா மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். நல்லா புட்டு மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். இந்த அல்வா மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கு வந்து இட்லி சட்டியில் வச்சு அவிப்பாங்க, அப்படியும் அவிக்கலாம். நம்ம வந்து தண்ணி ஊற்றியே வச்சு பழகிட்டோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படியே உடச்சி போட வேண்டியதான். முள் இல்லாமல் எடுக்கணும்பா, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. முள் இல்லாமல் எடுக்க வேண்டியதான். சமையல் கண்டென்ட் வந்து 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னு நான் சும்மா ஏமாத்தர மாட்டேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளாக தான் சேர்ப்பேன். முள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் பாருங்கள். முள் பார்த்தீங்களா சைஸு? முள் முரட்டு முள்ளாக இருக்கும். பெரிய மீனாக எடுத்தீங்க அப்படின்னா முள் நல்லா சைஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சதையும் அதிகமாக கிடைக்கும். சின்ன மீனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நேரம் அதிகமாகும். ஆனால் சாப்பிட்ற வயசில் சூப்பராக இருக்கும் சின்ன மீன். என்னை பொறுத்த வரைக்கும் பெருசு வேணுமா சிறுசு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சின்ன மீனை தான் சொல்லுவேன். ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். பெரிய மீனை வந்து ஒவ்வொரு மீன் வந்து சக்க மாதிரி இருக்கும். சக்க மாதிரினா அந்த மீட் வந்து ருசி இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது, அந்த ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா. அதனால் சின்ன மீன்னா சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெருசாகவே வளரும். நம்ம வந்து 2 கிலோ சைஸுங்கிறது ஒரு நார்மல் சைஸ் தான். இன்னும் பெருசாலாம் வரும், சரியான சைஸாலாம் வரும். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு சின்ன சைஸ் தான். அதனால் நம்ம இதை வந்து இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அடி லட்டாக கலந்து வந்துடுவான். மீட் எடுத்து போட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி முரட்டு முள் எடுக்கிறதெல்லாம் மிஸ் ஆகிடும். சரிங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம மீனை ஃபுல்லாக உடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், சதை வந்து ஒரு கப்புக்கு இருக்குது. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோவுக்கு மேலேயே வரும் மீட்டு மட்டுமே. ஒரு 1.25 கிலோ 1.5 கிலோ நெருக்கி வரும். அந்த கறி மட்டும்தான் சொல்கிறேன். என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறாங்க பாருங்கள். நம்ம வந்து ஒரு 3 பல்லாரி எடுத்துருக்கோம், நல்லா பருவும் பல்லாரியாக. சரியா? அதுபோக ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துருக்கோம், கருவேப்பிலை எடுத்துருக்கோம், 3 முட்டை எடுத்துருக்கோம், ஒரு மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், ஆச்சி இது என்னென்னு தெரியல எனக்கு. இந்த சிக்கன் கிரேவி மசாலா, சிக்கன் மசாலா. சரிங்களா? இது போக வத்தப்பொடி மட்டும் சேர்க்கணும். நம்ம வத்தப்பொடி வந்து உடச்ச பாக்கெட் தான் இருக்கிறதுனால இதில் காட்டலை. சரிங்களா? வத்தப்பொடி சேர்க்கணும், கடுகு. இவ்வளோ தான் பொருள். நம்ம வந்து எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? நான் அளவுகள் சொல்லிட்டேன். இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். எத்தனையோ ரெசிபி ட்ரை பண்ணியிருப்பீங்க. நம்ம ரொம்ப சிம்பிள் தான், இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம். சரிங்களா? எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ வந்து கடுகு மட்டும் சேர்க்க போகிறோம். முதல்ல தாளிச்சிடுவோம் எல்லாத்தையுமே. கடுகு சேர்த்துருக்கோம். கடுகு சேர்த்தாச்சு. இன்னும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கருவேப்பிலை மட்டும் போடணும். கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. லேடிஸுக்கு வந்து வெப்பப்பைக்கெலாம் நல்லதான்.
நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் பயன்பெறணும்ல, அதுக்காக. என் வீட்டுக்காரத்தை சொல்லிட்டேன், அவன் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் இந்த பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா போடுறோம். பொடியும் பொட்டு 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 பொட்டுன்னு அடிப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், வெங்காயத்தை சேர்த்துறோம். அப்படி எல்லாத்தையும் மொத்தம் சேர்க்கிறதா. நான் வந்து வெங்காயத்தை வந்து பொடிசாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவு நீங்கள் பொடிசாகவே நறுக்கி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு 3 சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம திருப்பி என்ன சேர்க்கணும், மெயினானது இது வதங்கிறதுக்கு என்ன சேர்க்கணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? சீக்கிரம் வசங்கிடும், அதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். இனிமேல் வந்து இது வசங்கின பிறகு உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ரொம்பலாம் இல்லை, இன்னும் முட்டை பொடிகள் தான் சேர்க்கணும். அது எப்பப்போ சேர்க்குறோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓரளவுக்கு வசங்கிட்டு பாருங்கள். இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். நான் வந்து எப்போதுமே இப்படி தான் சேர்ப்பேன், ஏன்னா சட்டியில் ஒரு மாதிரி அட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் ரெடிமேடு தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். போதும். இது ஒரு மாதிரி இனிச்சி கிடந்த மாதிரி இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்குறது. நடுவில் ஒரு வதக்கிட்டு வெங்காயம் சுற்றி வந்துகிட்டு இருக்குங்களா, நடுவில் வந்து இஞ்சி பூண்டு வதக்கிடுவேன். இப்படி தான் நான் எப்போதுமே செய்கிறது. அதை உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. புரோட்டா கடையில் சுற்றி புரோட்டா வச்சுருப்பாங்க, நடுவில் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த கான்செப்ட் தான். இந்த சைடில் உள்ளதும் வந்துக்கிட்டு இருக்கும், இதுவும் வேலை நடந்துகிட்ருக்கும். இதனால் வசங்கட்டும். வசங்கி முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிரும். ஓரளவுக்கு இந்த லைட்டாக வதங்கிடுச்சிங்களா, அப்படியே சேர்த்து விட்ருவோம். அவ்வளோதான். இது நல்லா வசங்கின உடனே நம்ம வந்து இங்கே என்ன சேர்க்கணும், முட்டை சேர்க்கணும். இந்த சட்டியில் ஒட்டுது பாருங்கள். இப்போமே இது வெங்காயம் போட்டதுனால பெரிய அளவில் ஒட்டலை. நீங்கள் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்க அப்படின்னா சட்டியில் கீழே அப்படியே ஒட்டிக்கும், போட்டு கரெக்டாக சுரண்ட வேண்டியிருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த வெங்காயத்தோட மேட்ச் ஆகிரும், அந்தளவுக்கு சட்டியில் பிடிக்காது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு, சரிங்களா? இனிமேல் வந்து நம்ம பொடி மட்டும் சேர்த்துருவோம். என்ன பொடி சேர்க்குறேன் அப்படின்னு பாருங்கள். அப்படி தான் சேர்க்குறேன். நான் யாருக்குமே காட்டின படி தான். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருப்பேன், இல்லைன்னா அது 10 பொடியில் பாதி சேர்த்துருப்பேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டால் போதும். நம்ம யாருக்குன்னு மீன் அவிக்கும் போதும் மஞ்சப்பொடி போட்டோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் இதுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். போட்டு இந்த மசாலாவோட பச்சை வடை போகும். மெயின் இனிமேல் தான் சட்டியில் பிடிக்கும், ஏன்னா அந்த மசாலா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ தான் அந்த சட்டியில் பிடிப்போம். இது வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த முட்டை பொரியல் செய்வீங்களே, அதே கான்செப்ட் தான். நம்ம வந்து இந்த பொடி போட்டு செய்ய மாட்டோம். முட்டை பொரியல் வந்து வெங்காயம் போட்டு வதக்கி முட்டையை ஊற்றி பண்ணிடுவோம். அதான முட்டை பொரியல். இது வதங்கிடுச்சு. இனிமேல் என்ன செய்கிறோம் அப்படின்னா முட்டையை சேர்த்துருவோம். உடனே நம்ம வந்து 3 முட்டை எடுத்துருக்கோம். நீங்கள் முட்டை வேணால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று 2 3 முட்டை சேர்த்து விட்டுட்டோம். என் வீட்டுக்காரிக்கு அப்பப்போ இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா, சரிங்களா? தப்பு கிடையாது. எல்லா நாளும் அவங்களே அடுப்படியில் கிடந்து மல்லு கட்டுறாங்கல்ல, நம்ம ஒரு நாளைக்கு சேஞ்சுக்கு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுங்க. நான் ரொம்ப சிரமப்பட்டு தானே கஷ்டப்பட்டு தானே செய்கிறாங்க சமையல். நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம், அவங்க வீட்டிலேயே கிடந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்து
எத்தனை நாள் தான்ப்பா பார்க்கணும், அவங்களுக்கே போர் அடிச்சிருக்கும். ஒரே ஒரு நாள் மாற்றம் பண்ணி பாருங்க. அப்படி உண்மையிலே உங்களை அப்படியே பாராட்டுவாங்க, சீராட்டுவாங்க. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே பாராட்டுவாங்க. ஈரப்பதம் போயிடுச்சு. ஈரப்பதம் போனவுடனே ஓரளவுக்கு ட்ரையாக வந்துட்டு பாருங்கள். இன்னும் பொழுப்புலும் வராது, கடிக்கடியாக கிடக்குங்களா. அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்ச மீனோட மீட்டு உள்ளே சேர்த்துற வேண்டியது, அவ்வளோதான். இனிமே அவ்வளோத்தையும் போட்டு கிண்டணும். நீங்கள் உடச்சிலாம் நீங்கள் உதுத்திலாம் உள்ளே போட வேண்டாம். உண்மையிலேயே இதை வந்து நீங்கள் உடச்சி வச்சுட்டு இப்படி உள்ளே போட்டு கொத்துக்கு பரோட்டா அடித்த மாதிரி அடிச்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும். சரிங்களா? யாருக்கு நம்ம கெளுத்தி மீன் புட்டு செய்வது எப்படின்னு போட்டிருக்கோம். அதில் வந்து தக்காளி எல்லாம் சேர்த்துருப்போம். அது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? இப்போ இன்னும் ஒரே ஒரு பொடி மட்டும் சேர்ப்பேன். ஏன்னா அந்த அரைப்பொடி சேர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த அரைப்பொடியிலுமே இன்னும் அரைப்பொடி சேர்த்துருவோம். முதல்ல தான் அந்த வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாத்துக்கும் அந்த ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொடியை பாதி சேர்த்துட்டு நிப்பாட்டியிருந்தேன். அப்போ தான் அந்த ருசி உண்மையிலே ரியலாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த பொடியில் பாதி வச்சுருப்பீங்கள்ல, அந்த பொடியில் உள்ள பாதி அப்படி மேட்டாகலை. ஏன்னா அந்த மீன்லேயும் நல்லா பிடிக்கணும் நமக்கு. முதல்ல நீங்கள் அவ்வளோத்தையும் தட்டிட்டீங்க அப்படின்னா அந்த மீன் சதையில் பிடிக்காது. சரிங்களா? இது 10 ரூபா பொடி தான், சின்ன அளவில் தான் இருக்கும், பெரிய அளவுலையும் இருக்காது. இதுதான் பொடி. நீங்கள் எந்த பொடினாலும் யூஸ் பண்ணலாம், மட்டன் பொடி அது இது எதனாலும் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து காரம் அதிகமாக சேர்க்கலை, அந்த பொடி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இனிமேல் இந்த பொழுன்னு வர்ற வரைக்கும் நீங்கள் கிண்டணும். ஏன்னா அடி பிடிக்கும். இந்த இதில் கீழே பாருங்கள், இல்லை அடி பிடிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து பொழுன்னு கிண்டிட்டே வரணும். சரிங்களா? முள் மேக்ஸிமம் எடுத்துட்டோம். ஆனால் ஒரு சில முள் இருக்குது அவருங்க. அப்படியே கைக்கு தெரிச்சாலும் எடுத்துருங்க. சின்ன பிள்ளை சாப்பிடும்போது கொஞ்சம் கையில் வாயிலில் உளுந்து விடவில்லை. அந்த அரைப்பொடி நிப்பாட்டி வச்ச காரணம் இதுக்கு தான். மேலே சத்தம் பார்த்தீங்களா? இன்னும் இது பொழுன்னு வந்தோம். ஈரப்பதம் ஃபுல்லாக போய் பொழுன்னு வரும். இப்படி தட்டினோம்னா அப்படி பொழுன்னு விழும். இப்போ கட்டியாக விழுது பார்த்தீங்களா? இது பொழுன்னு வர்ற வரைக்கும் நீங்கள் கிண்டணும். அதுதான் இதில் அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது. சரிங்களா? நான் பொழுன்னு வந்த பிறகு காட்டுறேன், இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். வர ரெடி ஆகிட்டு இந்த ப்ராசஸ் வந்து அல்வா கிண்டுவாங்களே அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால தான் அதிகமாக காட்டலை. நல்லா இருக்குது. கீழே அடி பிடிச்சிட்டே இருக்கும். நம்ம சுரண்டி இப்படி போட்டுகிட்டே இருக்கணும். என்ன நமக்கு அடி பிடிக்க அப்படின்னு நினைப்பீங்களா, அதுக்காக காட்டுறேன். இதில் பிடிக்க பாருங்க, இதில் பார்த்தா தெரியும். பிடிக்குங்களா? இப்படி பிடிக்க தான் செய்யும். நம்ம அப்படியே பரட்டி இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் பிடிக்குது அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா பொழுன்னு வராது. சரிங்களா? என்ன நினைப்பீங்க, அதனால சொல்கிறேன். இப்போ தான் மிளகுத்தூள் சேர்க்கணும். மிளகுத்தூளை மேலே அப்படியே பராக்க அப்படியே தூவி விட்டுட்டு ஒரு கிண்டு. மிளகுத்தூள்லாம் சேர்க்குறது ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கு சளியிலையும் பிடிக்காது. நல்ல மிளகுத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சுல்லாப்பா சாப்பிட்டா தான் இது உண்மையில் வேறு லெவலில் இருக்கும். அடுத்து லேசாக கட்டியாக ஒரே இடத்துல போட்டுறாங்க, அப்படி தூவி லேசாக சாப்பிடணும். அப்படி தான் என்னோட மிளகுலே அவ்வளோ. பாருங்க, பக்காவாக ரெடி ஆகிட்டு. முதல்ல எப்படி இருந்துச்சு, கடியாக விழுந்துச்சு. அப்படியே இப்படி ஓட்டம்னா இப்படி மொத்தமாக விழும். அப்படி எட்டும் போது இப்படி பொழுன்னு விழும். இன்னும் பொழுன்னு ஆக்கலாம். உங்களுக்கு வந்து லேசாக கூட ஈரப்பதமே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியே போதும், நல்லாயிருக்கும். பிடிக்க பாருங்க, அடியில் பிடிக்கிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. இனிமேல் வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். நம்ம உப்பு சேர்க்குற மட்டும் காட்டலை. உப்பு வந்து நம்ம மீன் சேர்த்து கொஞ்சம் நேரம் பொழுன்னு அனுப்பினா உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க தேவைக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துருங்க. சரிங்களா? அவ்வளோதான், சாப்பிட்டு பார்த்துருவோம். எப்படி பாருங்க. என்னடா கோழி கமரியில் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து மீன் கண். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கண் போட்டிருக்கேன். சரிங்களா? டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்கும். நம்ம யாருக்குன்னா செஞ்சு தின்னுருக்கோம். ஆவி பறக்க இருக்குது.
நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கு நல்லா இல்லையான்னு. வேறு லெவல். அவ்வளோ முள்ளு பறக்கி இருக்கும், ஏதாவது ஒன்று ரெண்டு தட்டுது. இந்த மீட்டு கிடக்கு பாருங்க. இந்த உடனே அவ்வளோ பூவாலாம் போயிடாது. ஒன்று ரெண்டு இந்த தேங்காய் துருவி போட்டால் அப்படி இருக்கும். இது பார்க்க தேங்காய் துருவின மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து பெப்பர் தூள் மிளகாப்பொடி எல்லாம் சேர்த்துருக்கேன். சின்ன பிள்ளை சாப்பிடணும் அப்படின்னா எதையா ஒன்று குறைச்சிக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு சூப்பராக இருக்குது. நம்ம வந்து காரசாரமாக சாப்பிட்டே பழகிட்டோமா, அதனால் தரமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு பிடி அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கேன், சரிங்களா? இல்லை கெளுத்தி மீனும் போட்டு செய்கிறத நம்ம போட்டிருக்கோம். வெரைட்டியாக நம்ம வீடியோஸ் நிறைய சமையல் வீடியோவும் உள்ள கிடக்க தான் செய்யுது. அதையும் போய் பாருங்கள். இது நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் சொல்கிறாங்க, என்னப்பா இது அப்படின்னு நினைக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. பாய்.